A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 19 verse 1 to 7. ஸோ Proverbs 19வது அதிகாரம் அதில் 1லேருந்து 7வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதை ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போகிறது. 1-2 வசனத்தில் சோலோமன் எதை பற்றி சொல்கிறாருன்னா, எப்படி நேர்மையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அது எதோட முக்கியம்? முட்டாள்தனமான பேச்சோட நேர்மையாக பேச்சு எவ்வளோ முக்கியம்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து 3-4 என்ன சொல்கிறாரு? மனிதனோட முட்டாள்தனம் வந்து என்ன நடக்கும்னு சொல்கிறாரு, நம்மளுக்கு அழிவு தான் போய் இறுதியில் சேர்க்கும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 5-6-7 இந்த 3 வருஷத்துல ஓவராலாக என்ன சொல்கிறாருன்னா, பொய் சாட்சி சொல்கிறவங்க வந்து, அதாவது பொய் சாட்சி இல்லை நம்மளை ஏமாத்துறவங்களுக்குலாம் கடைசியில் என்ன நடக்கும், ஆண்டவர் வந்து ஜட்ஜ் பண்ணுவாருன்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ இதில் நம்ம எடுக்க போகிற முக்கியமான அதிகாரம் வந்து 1வது அதிகாரம். ஸோ Proverbs 19வது அதிகாரம் அதில் 1வது வசனம். 19வது அதிகாரம் அதில் 1வது வசனத்தில், பெட்டர் இஸ் a poor person who walks in his integrity than one who is crooked in speech and is a fool. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், better is a poor person who walks in his integrity than one who is crooked in speech and is a fool. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன டேக்அவே எடுக்க போகிறோம்? வெரி சிம்பிள். என்ன டேக்அவே என்னன்னா, இன்டெகிரிட்டி இஸ் மோர் வேல்யூபிள் தென் வெல்த். அதாவது நேர்மையாக இருக்கிறது, நேர்மையாக வாழ்கிறது எதோட ரொம்ப முக்கியம்? சொத்துங்களோட ரொம்ப முக்கியம்னு சொல்கிறார். ஸோ இதை நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, சின்ன ஸ்கூல் பசங்களே எடுத்துக்கோங்களேன். ஒரு டெஸ்ட்டில் என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஃபுல்லாக லெசனை படிச்சுட்டு போகலாம், இல்லைன்னா நம்ம முன்னாடி இருக்கவன மேலே நம்பிக்கை வச்சுட்டு போகலாம். எதை வச்சு நம்பலாம்? இந்த டீச்சர் ஒழுங்காக எக்ஸாம் அவ்வளோ பார்க்க மாட்டாங்க, ஸோ ஈஸியாக டீச்சர் அவ்வளோ சொல்ல மாட்டாங்கன்னு பார்த்துட்டு விட்டுறலாம். ஸோ அப்போ என்ன நடக்கும்? சில வாட்டி படிச்சுட்டு வந்தவனோட படிக்காதவன் லக்கில் கூட என்ன பண்ணுவான், மார்க் எடுத்துடலாம். ஓகே, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய சுருக்கு வழிகள் இருக்கலாம், ஷார்ட்கட்ஸ். அந்த சுருக்கு வழியில் நம்ம போகிறது தான் 2வது பகுதி, which is crooked path. ஆனால் சாலமன் இங்கே என்ன சொல்கிறாரு? மேன் வித் இன்டெகிரிட்டி, அதாவது நேர்மையாக இருக்கிறவனுக்கு வந்து எதோட பெட்டர்னு சொல்கிறாரு? இந்த குறுக்கு சந்தில் போய் சொத்து ஜெயிக்கிறவனோட முக்கியம்னு சொல்கிறாரு. ஏன் இது ரொம்ப முக்கியம்னா, இப்போ நம்ம ஒரு ஆண்டவருடைய பிள்ளையை ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்தால் நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃப்ரூட், அதாவது இம்பார்ட்டன்ட் கனி என்னென்னா, ஒரு விசுவாசியாக இருக்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் என்னென்னா, இட் இஸ் இன்டெகிரிட்டி. அதாவது as children of God, as believers of Christ, நம்மளுக்கு என்ன இருக்கணும்? அந்த இன்டெகிரிட்டி வந்து தானாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி குறுக்கு சந்து ஏமாத்துறது இருந்தாலே நம்ம அதே ஒரு என்ன செய்யணும்னு சொல்கிறார் சாலமன், that we are not children of God. ஏன்னா நம்ம வந்து when God sanctifies us and நம்ம ஆண்டவர் வந்து நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட வில் படி நம்மளை மாற்ற போது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜெபிக்க இதெல்லாம் என்ன வரும்? நம்ம ஃப்ரூட்ஸ், அது கனிகளாக வரும், இன்டெகிரிட்டி, நேர்மை. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த வழியாக இல்லைன்னா அதுனா நம்ம ஆண்டவரை முழுசாக ஏற்றுக்கொள்ளலைன்னு அர்த்தம். அதுக்கு ஒரு சைன் இது. ஸோ ரொம்ப 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 முக்கியம். பிகாஸ் as childrens of God, இன்டெகிரிட்டி வந்து ரொம்ப 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 முக்கியம். அது இந்த காலத்தில் வந்து எப்போவுமே நியூஸில் பார்த்தாலே சொல்லுவாங்க, நிறைய பேரை ஸ்கேம் பண்ணிட்டாங்க, இவ்வளோ நம்பி இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா கடைசியில் ஏமாற்றிட்டாங்க. இந்த மாதிரி இது வந்து இன்வெஸ்டிங் மார்க்கெட் பிளேஸில் மட்டும்தான். இது எவ்வளோ நடக்கும், இன்னும் எத்தனை ஸ்பெக்ட்ரமில் எத்தனை வெரைட்டியில் நடக்கும்னு தெரியாது ஏமாத்துறது. ஸோ இந்த மாதிரி ஒரு காலத்தில் நீங்களே நினச்சிப்பாங்க, நீங்கள் ஒருத்தர் நேர்மையாக இருந்தாலே அதனாலேயே பார்த்து எத்தனை பேர் வந்து உங்களை அட்மையர் பண்ணுவாங்க, உங்களை எத்தனை பேரும் மதிப்பாங்க. இந்த ஒரு கரப்டான காலத்தில் நேர்மையாக இருக்கிறத பார்த்து எத்தனை பேர் உங்களை மதிப்பாங்க, அதை பார்த்து எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ளே வரலாம். ஸோ வெரி பிக் ரிமைண்டர் இந்த அதிகாரம். அதாவது நம்ம நேர்மை இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் வெல்த். இன்டெகிரிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் வெல்த். ஸோ என்ன பண்ணலாம்? இது 2 சின்ன ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் சொல்கிறேன். முதல்ல என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து ஒரு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது பெரியவங்க என்ன பண்ணலான்னா, நம்மளோட யங்கர் ஜெனரேஷனுக்கு எப்போ சொல்லலாம், எப்படி நேர்மையாக இருக்கிறதுன்னு சொல்லிக் கொடுக்கலாம். எப்படி நீங்கள் நேர்மையாக இருந்தீங்க, எப்படி உங்களுக்கு வந்து இந்த டெம்ப்டேஷன் வரப்போது நீங்கள் எப்படி நேர்மையாக இருந்தீங்கன்னு யூ கேன் பாஸ் ஆன் த விஸ்டம். அந்த ஞானத்தை வந்து நீங்கள் சிறு பிள்ளைகளுக்கு சொல்லலாம். அதே மாதிரி 2வது என்ன பண்ணலான்னா,
நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து நம்ம உலக பிரகார சொத்துக்கள் வந்து டெம்பரரி தான். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. நான் திரும்பி தான் சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம எவ்வளோ சேர்த்து வச்சாலும் இறுதியில் நம்ம மண்ணுக்கு மண்ணாக தான் போவோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம எதை வந்து நம்ம பாலிஷ் பண்ணி வைக்கணும்னா, நம்ம வீட்டை இல்லை நம்ம பேங்க் பேலன்ஸை பாலிஷ் பண்ணுறதோட நம்ம இதயத்தை பாலிஷ் பண்ணி நேர்மையாக வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நான் திரும்பி சொல்கிறேன், நம்ம பேங்க் பேலன்ஸை பாலிஷ் பண்ணுறதோட நம்ம இதயத்தை பாலிஷ் பண்ணி க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. தேங்க்யூ.